இந்த 13 வருஷ சர்வீஸ்ல அவன் ஒரு 25 தடவை ரிசைன் பண்ணிருப்பான். அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. இல்ல என்கிட்ட லெட்டர் கொண்டு வந்து கொடுத்தாரு. அதெல்லாம் சும்மா சீன் மேடம். என்ன அன்பு சொல்றீங்க? பின்ன என்ன மேடம், இது என்ன பிளாக் அண்ட் ஒயிட் பீம் சிங் சினிமாவா லெட்டர் கொடுக்கறதுக்கு? மெயில்ல தானே போடணும். புரியல. மேடம், வேலை வேணான்னு மெயில் போட்டா உடனே நீங்க அதுக்கு ஓகேன்னு பதில் போடுவீங்க, விஷயம் முடிஞ்சிடும். 5 நிமிஷத்துல ஐடி கார்டை புடிங்கிட்டு ஆளை துரத்திடுவாங்க. அதுக்காகத்தான் லெட்டர் கொண்டு வந்து கொடுத்துருக்கான். இல்ல அன்பு, அந்த லெட்டரை நான் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இருக்கட்டும் மேடம், ஃபார்வர்ட் பண்ண லெட்டரை செந்தில் திரும்பி வந்த உடனே பேக்வர்ட் பண்ணா சரியா போச்சு. அன்பு, மேடம், அவனெல்லாம் நம்பி எதுவும் பண்ணாதீங்க. அவன் சீரியஸா ரிசைன் பண்ற ஆள்லாம் கிடையாது. என்ன மேடம் பாக்குறீங்க? செந்தில் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான் அன்பு. சாரி. ஐயோ மேடம், என்ன மேடம் நீங்க போய் அழுதுகிட்டு? ரொம்ப சங்கடமா இருக்கு. சாரி அன்பு, சாரி. ஐயோ, எதுக்கு என்கிட்டலாம் சாரி சொல்லிக்கிட்டு? அதெல்லாம் தேவையில்லை மேடம். ரொம்ப கஷ்டமா இருக்கு அன்பு. ஃபோன் பண்ணீங்களா? எடுக்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் நேர்ல பார்க்கலையா? லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆபீஸ்க்கே வரல. ஆ? வேற எங்கேயாவது அவனை பார்க்க ட்ரை பண்ணலையா? வீட்டுக்கு தான் போகணும். அது சரியான்னு தெரியல. அவங்க அம்மாவும் என் மேல கோவமா இருப்பாங்க. விடுங்க மேடம், அவன் அந்த அளவுக்குலாம் சீனே இல்ல. சரியான ஆளா இருக்கிறான் அவன். இதெல்லாம் போய் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அன்பு. ஐயோ மேடம், அவன்லாம் ஆளே கிடையாது. நீங்க பேசாம இருந்தா அவனே 10 நாள்ல பவுன்ஸ் ஆகி திரும்பி வந்துருவான். என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சிங்களேன், நட்டுப்பான். இல்ல அன்பு, நான் பண்ணது தப்புதான். ஐய, என்ன மேடம் நீங்க தப்பு அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? சும்மா விளையாட்டுக்கு தானே. அவனுக்கு கஷ்டமா இருக்கும்ல. மேடம், கூட படிக்கிற பசங்க எவ்வளவோ நம்மள கலாய்க்கிறானுங்க. அதுக்கெல்லாம் கோபம் வரத்தான் செய்யும். அதுக்கப்புறம் யோசிச்சா அது காமெடியா இருக்கும். நீங்க நம்புங்க மேடம், அவன் சரியாயிடுவான். எப்ப அன்பு? ஐயோ, இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? அப்பா கிட்டயும் கோவமா பேசியிருக்கான். மேடம், உண்மை தெரிஞ்சா அவ இதெல்லாம் பண்ணியே ஆகணும். அதான் பண்ணிட்டான். அவனுக்கே தெரியும் அவன் பண்ணது தப்புன்னு. திரும்ப வந்துருவான் மேடம். இல்ல அன்பு. அ- சொல்லுங்க பிரியா. பாம்பே ஹெச்ஆர்ல இருந்து பேசுறாங்களா? ஓ ஆ? இல்ல, இன்னைக்கு நான் ஆஃப்னு சொல்லிடுங்க. நானே நாளைக்கு பேசுறேன். தேங்க்ஸ். என்ன மேடம்? இல்ல, செந்திலோட ரெசிக்னேஷனை பாம்பேக்கு அனுப்பியாச்சு. அவங்க என்கிட்ட என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மேடம், ஆமா அன்பு, செந்தில சமாதானப்படுத்தியாச்சு. அவர் நாளையில இருந்து திரும்ப ஷோ பண்ணுவாருன்னு சொல்லணும். இல்லனா அவரை ரிலீவ் பண்ணிட்டு அந்த ஷோவை வேற யாரையா வச்சு பண்ண போறோன்னு அவங்க கிட்ட சொல்லி ஆகணும். ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். புரியுது மேடம். அவனை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா அது நடக்கிற மாதிரியே தெரியல. மேடம், என்ன நம்புங்க. செந்தில் கொஞ்சம் முட்டாள், ஆனா நல்லவன். அன்பு, உங்க பொறுமைய ரொம்ப சோதிப்பான். ஆனா நீங்க கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டான். பச்சை புள்ள மாதிரி அவன். அவனால ஏமாத்தத்தை தாங்கிக்க முடியல. அது ஒண்ணுதான் இப்ப பிரச்சனை. ஜெயா மாயாலாம் ஓகே தான். இந்த அன்பு பைய கூட அறிவா இருந்துட்டான். நாம தோத்துட்டுமேன்னு அவனுக்கு அவன் மேலேயே கோபம். சரியாயிடும்ல அன்பு? மேடம், உங்களை வேணான்னு சொன்னா அவனுக்கு தான் அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். வந்துருவான், எல்லாம் சரியாயிடும். ம் அப்போ நான் வரேன் மேடம். ம்